இப்ப ஆமா, அந்த யாரு கான்செப்ட கரெக்ட்டா தான் சொல்றாரு. இது கரெக்ட் தானே இது. அப்போ ஒரு ஆட்சியாளர்கள பார்த்து கேள்வி கேட்கிறவங்கலாம் நாயின்றாரா? நீங்க அப்படி எடுத்துக்க கூடாதும்மா. புரியுதா உங்களுக்கு? அவர் அப்படிதான் பிரியாணி நாய் மட்டும் தான் சாப்பிடுமா? எல்லாம் நான் கூட சாப்பிடுவேன். அப்புறம் என்ன? அப்ப நீங்க ஏன் போய் இதோட நாயோட போய் மெர்ஜ் அவர் ஆகுறீங்க? நாயின்னு தானே சார் குறிப்பிடுறாரு. ஆமா, அதாவது அவருக்கு தெரிஞ்சத அவர் அவர் என்ன குறிப்பிடுறாரு. கேட்குறாங்க, டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு. 1 மாசம் நிறைவடைஞ்சிருக்கு. அ என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல நல்லா இருக்குன்னு இல்ல சொல்லணும். நீங்க நடுவுல வந்து வெட்டி வெட்டி போக. அதாவது டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு. நாய்க்கு ம். பிரியாணி போடுறோம். பிஸ்கட்டும் போடுவோம். சில நாய்க்கு பிரியாணி பிடிக்கும், பிஸ்கட் பிடிக்கும் அப்படின்னு இல்ல சொல்ல 1 வரீங்க. மாத 1 மாத ஆட்சி காலம் எப்படி இருக்கு? இவர் என்ன சொல்லணும்? நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்ல நல்லா இல்லன்னு சொல்லணும். 2த்துக்கும் இல்லாம அவங்க புதுசா நீங்க ஆட்சிக்கு என்ன சொல்லணும்னு வந்திருக்காங்க. நினைக்கிறதோ அத அப்படி அவர் இல்ல சொல்லுவாரு. புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கு. இல்ல சார் கமெண்ட்ஸ் இப்படி தானே சார் பண்ணணும். நல்லா அது போய் நீங்க பண்ணுவீங்கம்மா. தாவேக்கால அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க ஓஹோ! என்ன நீங்க வந்து நீங்க நினைக்கிறத அவர் எப்படிம்மா பதிலா சொல்றாரு? அவருக்கு தெரிஞ்ச உதாரணத்த தான் அவர் பதிலா சொல்றாரு. ஆனா அந்த உதாரணத்த பொதுமக்களோடல பொருத்தி சொல்றாரு. அங்க ஆமா, தானே இதுல என்ன பிரச்சனை இருக்கு வருது. அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. ம். அந்த 6 மாத அந்த புதுசா வந்தா வந்து டிவிக்கேகாவும், புதுசா வந்தவங்கள பார்த்து குலைக்கிறது வந்து மக்கள் அப்படின்ற மாரி பேசுறாரு. அப்படி அப் நீங்களா கற்பனை பண்ணீங்கன்னா அவர் அப்படி அப்ப சொன்னாரா? அப்ப எதுக்கு அந்த விளக்கம் வந்து நாய் நாய வந்து உதாரணமா சொல்றாரும்மா. அதாவது சில நாய் வந்து என்னன்னா, தெருநாய் ஒவ்வொரு மாரி லக்கி. ம். ஒவ்வொரு நாய் ஒவ்வொரு மாரி இருக்கும். ம். எல்லா தெருநாயும் எலும்பும் தோலுமா இருக்காது. சொறி ஓகே. பிடிச்சு போய் இருக்காது. ம். ம். சில தெருநாயெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டு நாயோட கொழு கொழுன்னு இருக்கும். அதுக்கு ஊசி போட மாட்டாய்ங்க, குளிக்க வைக்க மாட்டாய்ங்க. ம். ஆனா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த நாய். ம். ஸோ இப்போ என்னன்னா, அதோட பிறவியும் கூட அதிர்ஷ்ட பிறவி தான். இப்போ வந்து ஒரு எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ வந்து கறிக்கடை லைன்ல ஒரு நாய் பிறக்குதுன்னு வைங்க. ஒரு ம். குட்டி போடுது ம். அப்படின்னா, ம். அதுக்கு அது டெய்லி கறி தான் சாப்பிடும். ஆமா. அந்த வேஸ்ட்ல நாய் வேஸ்ட்டு போடுவாய்ங்க, ம். அதுக்கு சாப்பிடும். சில நாய் கிராமத்தில பிறந்துரும். ம். அதுக்கு இந்த பழைய சோத்தையும் கஞ்சி ஊத்தி அது சொறி பிடிச்சி செத்தே போகும். அது அதோட விதி. அதை தான் ம். அவர் தத்துவார்த்த ரீதியா சொல்றாரு. ம்ஹ்ம். சில நாய் ஓரியோ பிஸ்கட் சாப்பிடும். சில ம். நாய் பிரியாணி சாப்பிடும். ம். அதை நம்ம தான் கண்டுபிடிச்சு அதுக்கு தேவையானதை போட்டோம்னா, அது வந்து உங்கள கடிக்காது. அப்படின்றத அவர் சொல்றாரு. ம். அத குலைக்கிறத நிறுத்தணும்னா, அப்ப என்ன அர்த்தம்னு கேட்கிறேன் நானு. குலைக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறேன்ல. அததான் கேட்கிறேன். இல்ல அத நீங்க நீங்க குடுக்கறத உங்களுக்கு எப்படி மனுஷனோட மனுஷன் குலைக்கிறானா? இல்ல அவங்க கேட்ட கேள்விக்கு அந்த பதில் வரல. இப்ப இல்ல அவர் வந்து அத உதாரணமா கத்துறாங்கல்ல. சொல்றாரு. இப்ப என்ன மாரி ஆட்கள் நான் உங்கள சொல்லல. இப்ப என்ன மாரி ஆட்கள்லாம் கேள்வி கேட்கிறோம்ல. விஜய் அவர்கள் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வந்து 1 மாசத்துல இவ்ளோ அதிகமான பாலியல் குற்றங்கள், கொலை குற்றங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்ல. அத தான் சொல்றாரு, பிரியாணி வாங்கி கொடுங்க சரியாயிரும்ன்றாரு. அப்ப பிரியாணிக்கு ஆசைப்பட்டு நாங்கலாம் கேள்வி கேட்க மாட்டோங்கிறாரா? அப்படி இல்ல. பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு தெம்பா இருப்பீங்க அப்படின்னு. தெம்பா இன்னும் அடுத்தடுத்து கேள்வி கேள்வி கேட்பீங்க. கேட்போம். அடுத்தடுத்து பிரியாணி குடுக்கலாம். ஓ! அப்படி மீன் பண்றாரு. அதாவது பிரியாணி குடுங்க. இன்னும் சத்தா வந்து அவங்க கேள்வி சத்தமா கேட்பாங்க. கேட்கட்டும் அப்படின்னு. அப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம்னா, அந்த வீட்ல தண்ணி வருதா, லைட் எரியுதான்னு பார்க்கறக்கே இத்தன நாள் ஆகுது. அவங்க சில இப்பதான் ஆட்சி 2K கிட்ஸ் அமைக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்லாம் இருக்குல்ல, ம். ஆங்கரிங். சில பேர், ம். ஒரு சில ம். பேர் ம். ஓரியோ பிஸ்கட் தான் சாப்பிடுவாங்க. ஓஹோ! பால், அதான். ம். அந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இத குடுங்கன்றாரு. அந்தந்த இதுக்கு ஏத்த அவர் மாரி வந்து யார் கம்பேர் யாருக்கு பண்ணி சொல்லல. ஆஹா! ஓகே, ஓகே. கம்பேர் பண்ணி சொல்ல, உதாரணமா சொல்றாரு. சைலன்ட்டா இருக்க மாட்டாங்க. சாப்பிட்டு இன்னும் சத்தா சத்தமா பேசுங்க. பேசுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு வேண்டியத குடுத்துட்டீங்கன்னா பேசாம இருப்பாங்கன்றது தான் அவங்களோட. ம்ஹ்ம். இது புதுசா இருக்கு சார். என்னமோ அவர காப்பாத்துற மாரி இருக்கு. ஆமா, அவர் வந்து அரசியலுக்கு வராரு. அவருக்கு எல்லாம் அந்த ஆட்சி பிடிச்சிருக்கு. யாரு நல்லா கண்டா சொல்றாரு. அவரும் அமைச்சர் ஆவலாம் நாளைக்கு. இல்ல அதுக்கு தான் அவரு அமைச்சர் கூட அவர் துணை முதலமைச்சர் கேட்கிறாரு. ஓஹோ! விஜய். அதுக்கு விஜய் தரப்பு சிஎம் தரப்புல இருந்து ஏதாவது கிரீன் அத சிக்னல் போய் யாரோ வருதா? இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க போல. யார்ட்ட கலா மாஸ்டர். ம். கலான்னு ம். டான்ஸ் ம். மாஸ்டர். ஆமா இருக்காங்க. நீங்க தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை புரோட்டா போட்ட காலத்துலேருந்து தம்பிக்கு சொல்லிக் குடுக்குறீங்க. ம். பாருங்க இன்னைக்கு வந்த பையன் 2 படத்துக்கு தான் சொல்லிக் சொல்லிக் குடுத்தாப்புல. குடுத்தாரு. துணை முதல்வர் கேட்கிறார். நீங்களும் போங்கக்கா போய் கேளுங்க. எம்பி கேளுங்க. நீங்க ஒரு சின்னம்மா மாரி போய் ஆமா, போய் கேளுங்க. கேளுங்க அப்படின்னு இப்ப கேட்க போறாங்க. ஓஹோ! அடுத்து அவங்களும் வராங்க அவங்களும் லிஸ்ட்ல. வர்றாங்க. பிரபுதேவாவுக்கு வந்து அங்க ஹிந்தியில செட்டில் ஆயிட்டாப்புல. ம்ஹ்ம். அதனால அவர் வேணாம். இல்ல அவரு ஒரு வேள பாராளுமன்றத்துல நான் பேசுற கட்சி சார்பா இல்ல எனக்கு ஒரு அவர் எம்பி இங்க குடுங்க. வரல. அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படின்றதுனால. ஓ! அப்ப அவருக்கு வேலை இல்லாதவங்க இங்க வந்து இவருக்கு எம்எல்ஏ வந்து பதவி வேலை இல்ல. கேட்கறாங்கன்றீங்களா? இவருக்கு படம் ஓடல. ஓகே, ஓகே. பேயா நடிச்சதும் செத்து போயிட்டான். ம். ம். பேய் பிடிச்சவனும் செத்து பேய் போயிட்டான். ஓட்டுனவனும் செத்து போயிட்டாங்க. அதனால அடுத்த படம் பேய் கிடைக்காம அலையிறாப்புல. அதனால இடையில கொஞ்ச நாள் அரசியல் பண்ணுவோம். யாரு இவரு? நிர்மல்குமார் ஐஆர்எஸ் நினைக்கிறேன். அவரு சொல்லியிருக்காரு நேத்து. அதாவது தொழில்லயே சிறந்த தொழில்னா பேய் அரசியல் தொழிலா? ஓட்டுறதா. இல்ல மருத்துவ தொழிலா? அரசியல் தொழிலா? அப்படின்னு கேட்டா, மருத்துவ தொழிலோட அரசியல் தொழில் தான் புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க இத தொழிலா தான் பார்க்குறாங்க. ஆமா, தொழில தான் பார்க்குறாங்க. இவ்வளவு ம். நாள் தெரியலையா அவங்களுக்கு? இல்ல இப்பதான் தெரியுது. அதான் அவரை வந்து பேய் பிசாசு துறை அமைச்சரா போடலாம் அப்படின்னு. ம். 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 யார் இவர்? லாரன்ஸ் அவர்களை. ஓகே, ஓகே. ஆனா அவர் துணை முதல்வர் கேட்கிறாரு.
திருமாவளவன் நேத்தே வந்து புதிய தலைமுறையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான நியூஸ் வந்தது. என்னை வந்து டெப்டி சிஎம்மா பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி, அண்ணா நாங்கள் அந்த மாதிரி கொடுக்குறதா ஐடியா எதுவும் இப்போதைக்கு இல்லை, ஆனால் நீங்கள் அமைச்சரவை பதவியில் வாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு பேசினதா தொலைபேசியில் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்கிட்ட பேசினதா சொல்கிறாரு. அவர் எழுச்சி தமிழருக்கே டெப்டி சிஎம் பதவி கிடையாதுன்ற மாதிரி ஒரு நிலைமைனா, ராகவா லாரன்ஸ் 2 படத்துல கூட ஒரு டான்ஸ் ஆடினதுக்காக டெப்டி சிஎம் பதவி கேட்கறது தானம்மா. ஆசைப்பட்டாலும் ஒரு அநியாயமா அப்படி இல்லைம்மா, கேட்குற அவர் ஆசைப்படுறாரு, அவருக்கு ஒரு 50 பேர் சோறு போட்டு வளர்க்குறாரு, அவங்க வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க. இதுல போஸ்டரே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணுன்றது எதுக்குன்னா தெருவில் நின்று தான் ஆகணுன்றது தான். அடுத்து தெருவுக்கு வந்துடுவாங்க. அந்த இதில் வடிகள் கேட்பாங்க, என்னன்னு அதுக்குள்ள தெருவுக்கு வரியா, இந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக ஆகலை, அவன் வந்துடுவாரு. திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் அடிக்கிறதா தெருவுக்கு கேம்பெயினை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி வந்துடுவாரு, சீக்கிரம் வந்துடுவாரு. கேம்பெயின் ஏன்னா அவர் செய்யறதை பார்த்தா, அவரோட நடவடிக்கைகள், அவரோட பேச்சு, அவரோட பேட்டி எல்லாம் பார்க்கும்போது விரைவில் தெருவுக்கு வந்துடுவார். மீன்ஸ் பிரச்சாரத்துக்கு. அதுதான் நானும் அரசியல் பிரச்சாரம். நீங்க எங்க நைஸா என்ன கொத்து விட்டுருவீங்க, அதனால நானே முன்னெச்சரிக்கையா வந்து பிரச்சாரத்துக்கு வருவாரு அப்படின்னு நானே முன்னெச்சரிக்கையா சொல்லிடுறேன். எல்லாம் ஓட்டு போடுவாங்க, பார்த்து டெப்டி சிஎம் ஆயிடுவார். இல்ல டான்ஸ் சொல்லி கொடுத்த மாதிரி டெப்டி சிஎம் ஆனா விஜய் அவர்களுக்கே இவர் ஏதாவது சொல்லி கொடுப்பாரோ? இல்ல அவருக்கு சொல்லி கொடுத்ததுக்கு ஏற்கனவே கேட்கிறாரு. ஓஹோ, நான் உனக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கப்பா, எனக்கு பார்த்து அமித்ஷாக்கு சொல்லி தரல டான்ஸ் சொல்லி டெப்டி பிஎம் பதவி கேட்டிருப்பாரோ? அதனால அவங்க குஜராத்தில் படம்லாம் கிடையாது, அவ்வளோ கலையை ரசிக்க மாட்டாங்க, பணத்தை மட்டும்தான், பணம் மட்டும்தான். முதலாளிகளை தான் அவங்களோட டீலிங்லாம் முதலாளிகளோட தான். அதனால அமித்ஷாவோ மோடியோ தப்பிச்சிட்டார். இந்தியாவோட பிரதமர் பதவி தப்பிச்சிருச்சு, சிஎம் பதவி வந்து மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறோம். இப்போ இவங்க டான்ஸ் ஆடினதுனால இந்த துணை முதல்வர் பதவி கேட்குறாங்கன்றீங்களா? இப்போ இந்த பையன், அதாவது இந்த மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வந்து நம்ம சின்ன வயசில் அண்ணன் கூட எல்லாம் படம் நடிச்சிருக்கோம். எம்எல்ஏ கேட்பான், அந்த இதில் தான் இப்படி பேசுகிறாங்க. ஏன்னா மின்துறை எம்எல்ஏ, ஓகே மின்சாரத்துறை அமைச்சர் இல்லை, எம்எல்ஏ. ஓகே ஏதாவது கரண்ட் கட்டானா இவர் வந்து வீடு வீடாக போய் கரண்ட் கொடுப்பாரு. இனி வந்து இந்த ஊழல் பிரச்சனையெல்லாம் இவர் வந்து பார்த்துப்பாரு. இவரே கரண்ட் கொடுக்கும்போது எப்படி ஊழல் ஆகும்? ஊழல் நடக்கலாம் வாய்ப்பு இருக்காது இல்லையா? புதுசாக இருக்கு. வருவார் பாருங்க எப்படி வருவார். ஸோ பாப்பா ஒருத்தராக சினிமா துறையிலேருந்து லைனாக விஜய் அவர்களை பார்த்து ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ கலா மாஸ்டர் வேற போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம கலா மாஸ்டருக்குலாம் கொடுக்கணும். ரொம்ப நாள் சின்ன பையன்லேருந்தே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சருக்கு அவங்க படத்தில் நிறையா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு டெப்டி சிஎம் இல்லைன்னா ஒரு மினிஸ்டராக, கலைத்துறை அமைச்சரானாலும் கொடுக்கணும், மகளிர் அணி அமைப்பாளர் கூட கொடுக்கலாம். பட் பிரபுதேவா இருக்கார், ஒரு 4 மாஸ்டர், 2 சண்டு மாஸ்டர், ஒரு 6 பேர் கொடுத்தாங்கன்னா ஒரு காலத்தில் உதவி இருக்காங்கல்ல இவங்கெல்லாம். சரி. அப்புறம் 2 கேமராமேனு, ஒரு 2 டைரக்டர் அப்படின்னு கொடுத்தா அவர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்த மாதிரி. ஆக தமிழ்நாட்டுடைய நிலைமை வந்து தலைவிரித்து ஆடுதுன்னு சொல்லுவாங்களே, இதுதானே அது? தலைவிரித்து ஆடப்போடைய நிலைமையை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி மோசமான ஆடப்போதா, எப்படி ஆடப்போகுது அப்படின்றத போக போக, அதாவது எல்லாரும் சொல்கிறாங்களா டைம் கொடுங்கன்னு, அந்த டைமும் கொடுத்து தான் பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ போகிற போக்கில் தெரியும் இன்னும் யாரெல்லாம் அடுத்தடுத்து வர போகிறாங்க. மாஸ்டரு, அசிஸ்டன்ட் மாஸ்டரு, பொரோட்டா மாஸ்டர் யாராவது வராமல் இருந்தால் சரி. இருக்காங்க, கட்சியில் தொண்டர்களாக இருக்காங்க, பதவியிலே இருக்காங்க. இல்லை ஷூட்டிங் அப்போ அண்ணனுக்கு நான் பொரோட்டா சுட்டு கொடுத்துருக்கேன், அது அவங்க வருவாங்க. அதான், அதனால எனக்கு ஒரு உணவுத்துறையை பார்த்து ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறது அவங்க இஷ்டம் தானே, கேட்குறது கேளுங்க, அண்ணன் பார்த்து கொடுத்தா சரி. சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி சார்.